நம்ம நாட்டோட ஹோம் மினிஸ்டர் எமர்ஜென்சின்னு சொல்லி நடுராத்திரியில எழுப்பி இருக்கேன். என்ன ஹைதராபாத்ல இருந்து டெல்லி வர வச்சிருக்கேன். நின்னு போன ஆபரேஷன் மறுபடியும் தொடங்குற அளவுக்கு அப்படி என்ன பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு உனக்கு? நார்தர்ன் ஸ்ரீலங்கால இருக்கிற ஜாஃப்னா போர்ட் இப்ப சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே ரொம்ப பெரிய ஸ்மக்லிங் ஹப்பா மாறி இருக்கு. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஹாங்காங்ல இருந்து ஒரு மேஜர் கார்கோ வரப்போகுது. ஒருவேளை அந்த கார்கோல வெப்பன்ஸ் இருந்து அந்த ஸ்ரீலங்கன் போர்ட்டை ரீச் ஆச்சுன்னா, considering the recent assassination of our ex-prime minister, it will be a national threat. போர்ட்ல இந்த ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ்ல எக்ஸிக்யூட் பண்றது லங்கன் கார்டல். இந்த கார்டலை லீட் பண்றது சரவணன், ஒடியப்பனோட இரண்டாவது பையன் முருகன். In the last 4 months, Saravanan has made 6 visits to Hong Kong. நிறைய ஹை ப்ரொஃபைல் வெப்பன் டீலர்ஸை மீட் பண்ணிருக்காரு. நம்ம இன்டர் படி சீக்கிரமே வெப்பன்ஸ் கார்கோ வரப்போகுது. அதை ஷிப்ல இருந்து கரைக்கு கொண்டு வர போறது பல காலமா அங்கேயே வாழ்ற இந்தியன் ஃபிஷர்மேன். வெயிட் a minute. இந்தியன் ஃபிஷர்மேன்? எஸ் சார், இந்தியன் ஃபிஷர்மேன். 1920ல ஸ்ரீகாகுளம்ல நடந்த ட்ரைபல் மெசாக்கர்ல பெரும்பாலும் அழிஞ்சு போன அந்த பழங்குடி மக்கள்ல ஒரு சில குழந்தைகள் மட்டும் இந்தியால இருந்து தப்பிச்சு போனாங்க. ஸ்ரீலங்காக்கு போய் சேர்ந்த அந்த குழந்தைகள் அகதிகள் ஆனாங்க. கரையில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஐலண்ட்ல அவங்க அடைக்கலம் புகுந்தாங்க. அவங்க திரும்பவும் இந்தியா வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கல. ஸ்ரீலங்கால சிவில் வார் ஆரம்பிச்சதும் உள்ளூர்காரங்களும் அவங்கள வாழ விடல. அவங்க இயலாமைய ஒடியப்பன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சான். உங்களோட நாடு கிட்டையும் சேர்த்துக்காது. இந்த நாடு வாழ விடாது. இங்க நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நான் சொல்றபடி செய்ய. அவங்களுக்கு அங்க வாழ்றதுக்கு கார்டல் சொன்ன மாதிரி ஸ்மக்லிங் பண்றதை தவிர வேற வழி தெரியல. இப்ப அந்த ட்ரைப்ஸை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது அவங்க லீடர் சிவா. இப்ப வரப்போற கார்கோவை ஹேண்டில் பண்ண போறதும் சிவா அண்ட் இஸ் கேங் தான். அதனால இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சிவாவோட தம்பி சூர்யா. சார், சிவாவை எப்ப சந்திக்க போறேன் சார்? When I say you're ready. லோடு இறக்கும்போது நேவிக்காரங்க சுட்டதுல செத்துட்டான். அப்ப சிவா எல்லாம் நேவிக்காரங்க கைது பண்ணிட்டாங்க பைராகி. யாரு பைராகி? உனக்காக எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டும் தேவரா. இன்னும் எத்தனை உயிர் போனதுக்கு அப்புறம் உனக்கு எங்க மேல இறக்கம் வரும்? எப்பையா வரப்போற? சார், சிவா அரெஸ்ட் ஆயிட்டான். ஆனால் 3 நாளைக்கு மேல வச்சிருக்க முடியாது. மிஷன் இஸ் குட் டு கோ சார். Mission begins tonight. போய் அண்ணனை கூட்டிட்டு வா.